அந்த 27 தொகுதி அப்படிங்கிறத பிஜேபி தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதை ஒரு இது பார்க்கணும். தொண்டர்கள் திருப்தி இல்லை. அவங்க குறைஞ்சது ஒரு 40க்கு மேலே பார்த்துருந்தாங்க. 40 சீட்டாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. நான் ஒன்றும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய தலைவராகவே நீடிச்சு அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு அணியை கட்டமைச்சாரோ அதே மாதிரி அதே அணி இன்னமும் கண்டினியூ ஆகி இப்போ தேர்தலை சந்திக்கிறதாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பக்கம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையிலான ஒரு அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பாஜக தலைமையிலான ஒரு அணி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா இந்த திராவிடியா மாடல் ஆட்சி நீடிக்க கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க. மைனூட்டாக பாருங்கள், இந்த ஆட்சி இன்னும் 5 வருஷம் நீடிக்கிறதா நீங்கள் வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் அதாவது இளைஞர்கள் அப்படிங்கிறதே சுத்தமாக நாசமாயிருவாங்க. மது, போதைப்பொருள் இந்த 2 நாள்லையும் ரஞ்சித் அந்த சமுதாயத்தில் இருக்கதா சொல்கிறாரு. ஆனால் ஒரு கிறிஸ்டின், அது அங்கேயே ஒரு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. கிறிஸ்டினாக இருந்துட்டு இந்து ஆதி திராவிடன்னு சர்டிஃபிகேட் வச்சுட்டு அலையிறாரு. அவர் முறைப்படி டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்துரா திரைப்படத்தின் இயக்குனரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்துரா திரைப்படம் இயக்கியிருக்கீங்க. இந்த திரைப்படம் திரையரங்களை எப்போ எதிர்பார்க்கலாம்? தேர்தலுக்கு முன்னதாகவா தேர்தலுக்கு பிறகா சார்? கரெக்டு தான். அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே அந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு. அதை நோக்கி வேலை செய்தோம். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சென்சாருக்கு அப்ளை பண்ணோம். இன்னும் சொல்ல போனால் அந்த டைமில் நாங்கள் இதுக்கு ஒரு ஆங்கில சப்டைட்டில் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆனால் அது சப்டைட்டில் போட்டால் அதனால் ஒரு 15 நாள் தள்ளி போயிடும் சென்சாருக்கு அப்ளை பண்ணுறது. அப்படிங்கிறதுனால தேர்தலுக்கு முன்னாடியே வெளியிடுறதுல சிரமங்கள் வரும், டிலே ஆகிடும். அப்படிங்கிறதுனால சப்டைட்டிலே போடாமல் தமிழ் படம் தானே ரைட்டு ஸ்ட்ரைட்டாக விட்டுருன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம். 13ஆம் தேதி படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அதில் ஒருத்தங்க மட்டும் ஏதோ அப்போஸ் பண்ணதாக சொன்னாங்க. அதனால் ரிவைசிங் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு பரிந்துரை பண்ணது 13ஆம் தேதி படம் பார்த்த அன்றைக்கி. ஆனால் ரிவைசிங் கமிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அது ஆன்லைனில் அந்த விண்டோ ஓப்பன் ஆனது ஜனவரி 22ஆம் தேதி. அது எப்போ ஓப்பன் ஆச்சு தான் உடனே நம்ம டிலே பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் ஜனவரி 22ஆம் தேதி அப்ளை பண்ணதுக்கு மார்ச் மாதம் 9ஆம் தேதி தான் கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறதாக தகவல் சொன்னாங்க, படம் பார்க்குறதாக. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எல்லாம் ரெடி ஆனோம். நெருங்கி வரும்போது மார்ச் 8ஆம் தேதி சொன்னாங்க, இல்லை 17ஆம் தேதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 17ஆம் தேதிக்கு காத்திருந்தோம். அப்புறமா பார்த்தா 18ஆம் தேதி மும்பையில் வச்சு தான் படம் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. சரி, நாங்கள் அதுக்கு தயாராகி மும்பைக்கெல்லாம் போனோம். போய் 18ஆம் தேதி படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த படம் பார்த்தா குழு ஒரு கருத்து சொன்னாங்க. குழு சார்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உள்ள சூழ்நிலை, தமிழ் படம் வேறு. அதனால் தமிழ்நாட்டில் இப்போ படம் வெளியிடணும்னா நீங்கள் தேர்தல் அரசியல் சம்மந்தப்பட்ட வசனங்கள் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் தேர்தல் கமிஷனில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். இன்னும் சில இதெல்லாம் சொன்னாங்க. அதனால் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்க நமக்கு. அதை நீங்கள் ஓகேன்னா அதை பண்ணிடலாம், நம்ம சாய்ஸ் தான் விட்டாங்க. அவங்க எதுவுமே கட்டாயப்படுத்தலை நம்மளை. சொன்னாங்க இது தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்படின்னா இந்த படத்தை பழையபடி இந்த குழு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வர்றது வரைக்கும், அதாவது தேர்தல் முடியறது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நாங்கள் பார்த்து திருப்பி பண்ணிடுவோம்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணாங்க. இப்போ பார்த்ததை உடனே நாங்களும் பார்த்தோம், வேறு வழி இல்லை. சரி, ஓகேன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது திரையரங்குகளில் படத்தை வெளியிடணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். அதான் விதிமுறை, அதான் ரூல்ஸு. அப்போ திரையரங்கில் இனிமேல் வெளியிட முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிட முடியாது. எலெக்ஷனுக்கு பிறகு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். அப்போ அந்த இது முடியாத பட்சத்தில் நம்ம அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, அந்த ஓடிடி இதெல்லாம் சோசியல் மீடியா கேட்டகரியில் வரக்கூடியது. அதனால் அதில் வெளியிடுறதுக்கு இப்போ ஆட்சேபனை கிடையாது. அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதில் என்னங்கிறத பார்க்கலாம், ஒரு யோசனையில் இருக்கும். முடிஞ்சுன்னா நம்ம அதில் ஏதாவது ஐடியா வந்துச்சு, அதில் பண்ணுறது வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம அதை பரிசீலனை பண்ணி அதில் வெளியிடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு திரையரங்கில் வெளியிடுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு. என்னங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாளையில் முடிவு பண்ணிடுவோம். இதுக்கிடையில் ட்ரெய்லர் சீக்கிரம் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். ட்ரெய்லரை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் சூழ்நிலை. இது நம்ம படத்துக்கு மட்டும் கிடையாது, ஜனநாயகனும் இதே தான். அவங்களுக்கும் 9ஆம் தேதி படம் டைம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 17ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. 17ஆம் தேதி பார்த்தாங்க. மும்பையில் நாங்கள் இருக்கும்போது தான் அந்த படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது.
நம்மளாவது டயலாகு சீனு இதில் தான் இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்டது. அது கதாநாயகனே அரசியல்வாதி. ஒரிஜினலாக ஒரு தேர்தலில் போட்டியெல்லாம் இடுறது அவங்க கட்சி, ஒரு கட்சியினுடைய தலைவர் வேறு விஜய். அதனால் அந்த படமும் தேர்தலுக்கு முன்னாடி வராது. தேர்தலுக்கு பிறகு தான் அது வர்றதுக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலுக்கான களம் வந்துட்டு பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பாஜகவுக்கு என்டிஏ கூட்டணியில் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு 27 தொகுதிகள், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு திமுக 28 சீட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி இதில் அதிமுக தந்திரமா வேலை செஞ்சதா இல்லை திமுக தந்திரமா வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது. உங்க பதில் என்ன சார்? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த 27 தொகுதி அப்படிங்கிறத பிஜேபி தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதை ஒரு இது பார்க்கணும். தொண்டர்கள் திருப்தி இல்லை. அவங்க குறைஞ்சது ஒரு 40க்கு மேலே பார்த்துருந்தாங்க. 40 சீட்டாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. நான் ஒன்றும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். 40 வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 25க்கு மேலே தான் கிடைக்கும். ஆனால் 40க்கு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 27ன்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப கம்மியான ஒரு சீட்டாக தான் எனக்கு தோணுச்சு. என்ன காரணம் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதத்தை அடிப்படையில் தான் இதில் சீட்டு நீங்கள் கேட்பீங்க, இல்லை கொடுப்பாங்க. இதுதான் அடிப்படை. அதில் எவ்வளோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கட்சி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிஜேபிக்கு 11.24% ஓட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக சீட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கணும் தான். ஆனால் ஏன் கொடுக்கலன்னு நமக்கு தெரியல. இது இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதை முடிவு பண்ணது இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோ, இல்லைனா வானதி சீனிவாசன் அவர்களோ, இல்லைனா தமிழிசை சவுந்தரராஜனோ, இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் அவங்களோ இவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையில் இவங்கெல்லாம் இதில் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அமித்ஷா அவர்கள் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த இதை எடப்பாடி பழனிசாமி தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவருங்கிற அடிப்படையில் அவங்க அறிவித்தாங்க. அவ்வளோதான். அதுதான். இவங்கெல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க. வானதியாக இருந்தாலும் சரி, தமிழிசையாக இருந்தாலும் சரி, எல் முருகனாக இருந்தாலும் சரி, இவங்க நயினார் நாகேந்திரனாலும் சரி, இவங்கெல்லாம் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் கீழ்மட்டத்தில் உள்ள தொண்டர்கள் நிறைய பேர் இவங்களையும் சேர்த்து பிடிச்சி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க ஃபோட்டோ போஸ் கொடுத்ததோடு அவங்க கடமை முடிஞ்சுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 27 சீட்டு போதும்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கேட்பாரா? ஒரு கட்சியினுடைய தலைவர் எனக்கு 40க்கு மேலே தாங்கிட்டு தான் அவர் கேட்பார். அவர்கிட்ட விட்டா இதே மாதிரி தான் யதார்த்தம். இதுதான். இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கின அந்த நேரம், அதனால தான் நான் படம் பண்ணதுக்கே போனேன். உண்மையான விஷயம் அதுதான். அதில் நான் கடுமையான கருத்துக்களெல்லாம் கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த நேரத்தில். அதில் எனக்கு என்னென்னா, பாஜக தமிழகத்தில் வளர்ச்சி அடைஞ்சு தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதை நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் அதை பிடிச்சி இழுத்து விட்ட மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு. என்னுடைய புரிதலும் அதுதான். அதில் மாற்று கருத்து இருக்கமா எனக்கு தெரியல. ஆனால் இதில் இன்னொரு பார்வை ஒன்று இருக்குது. ஒருவேளை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய தலைவராகவே நீடிச்சு அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு அணியை கட்டமைச்சாரோ அதே மாதிரி அதே அணி இன்னமும் கண்டினியூ ஆகி இப்போ தேர்தலை சந்திக்கிறதாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பக்கம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையிலான அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பாஜக தலைமையிலான ஒரு அணி, இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி. இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி ஏற்கனவே 23% ஓட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அணி பாஜக அணி 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரெண்டும் தனியாக நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி வெற்றி பெறுமான்னா வாய்ப்பில்லை. தனியாக நின்னா பாஜக தலைமையிலான அணி இன்னும் 1-2% ஓட்டு கூடியிருக்கலாம் அப்படின்னு எடுத்தால் கூட 20 அந்த மாதிரி தான் வருதுக்கு இன்றைய சூழ்நிலையில். விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு உள்ள சூழ்நிலையை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 20% இல்லை கூட 2% வரலாம். அப்போ இதுவும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வருமானி பார்த்தா வராது. கட்சி வளரும், பிஜேபி வளரும், அதெல்லாம் சரிதான். ஆனால் ஆட்சியை பிடிச்சிக்கிடாது. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அப்போ என்ன நடக்கும்? திமுக மறுபடியும் கண்டினியூ ஆகும். அப்போ திமுகவை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வளர்ச்சி அடைகிறது, ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், திமுக கண்டினியூ ஆகக்கூடாது, ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்த முடிவை தெளிவாக எடுத்திருக்காங்க. அந்த டைமில் கட்சிக்கே சில பாதிப்பாக இருந்தால் கூட தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா இந்த திராவிடியா மாடல் ஆட்சி நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மைனூட்டாக பாருங்கள். இந்த ஆட்சி இன்னும் 5 வருஷம் நீடிக்கிறதா நீங்கள் வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில்
அதாவது இளைஞர்கள் அப்படிங்கிறதே சுத்தமாக நாசமாயிருவாங்க. மது, போதைப்பொருள் இந்த 2 நாள்லையும் கிட்டத்தட்ட நெருக்கிட்டாங்க. எல்லா கிராமத்துக்கும் இது போய் சேர்ந்துட்டு பள்ளிகள், அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்து இனிமேல் அடுத்த 5 வருஷமும் கையில் கொடுத்தீங்கன்னா இளைஞர்களையே வந்து செயல்பட முடியாமல், அதாவது உழைக்கும் இதில் தன்மையே இல்லாத அளவுக்கு ட்ரக் அடிக்டாக மாற்றி விட்ருவாங்க. கிட்டத்தட்ட மாற்றிட்டாங்க. இதுக்கு நிவாரணமே இல்லாமல் போயிடும். இதில் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த சட்ட ஒழுங்குங்கிறது வந்து சுத்தமாக இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் தமிழகமாக மாறி போச்சுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை சீரழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை நோக்கி தான் போகும். அதே மாதிரி மதம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் வந்து அணுகிறீங்களோ, எப்படி முஸ்லீம் மதத்தை நீங்கள் அணுகிறீங்களோ அதே மாதிரி தான் இந்து மதத்துக்கு மரியாதை கொடுக்கணும். டெங்கு, மலேரியா மாதிரி அழிக்கப்பட வேண்டியது, எதிர்க்கப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சரே சொல்கிறார். சொல்லி இதுதான் வந்து உண்மை, அதனால் இந்து மதத்தை அழிக்கிறது தான் எங்களுடைய பிறவி பயன், இதுதான் எங்களுடைய கடமைங்கிற மாதிரி அவங்க செயல்படுறாங்க. அதை நடைமுறையிலையும் படுத்துகிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபத்தை ஏற்ற முடியலையே, ஹைகோர்ட்டே சொன்ன உத்தரவு போட்ட பிறகு நடைமுறைப்படுத்தலையே. கோயில்களெல்லாம் இடிச்சு தானே தள்ளிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஒன்றும் இல்லை சார், போரூருக்கு வாங்க, போரூர்லேருந்து வடபழனிக்கு வரக்கூடிய ரோட்லாம் வாங்க, கொஞ்சம் தூரத்துலேயே இடது பக்கம் அங்கேருந்து வரும்போது, போரூர்லேருந்து வரும்போது இடது பக்கம் மசூதி இருக்கும். அந்த மசூதி கட்டணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெட்ரோ ரயிலுடைய வேலை, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இங்கே நிற்கும், இதுக்கு உள்ளால மசூதி போய் நிற்கும். எதுக்கு இந்த இது? அதே ரோட்டில் கொஞ்சம் தள்ளி வாங்க, வேம்புலியம்மன் கோயில், இன்னும் சொல்ல போனால் அந்த ரோடே வேம்புலியம்மன் கோயில், அந்த கோயில் பேரில் தான் இருந்திருக்கும் ஒரு சமயத்தில். அது ஒரு நீர்வழி பாதையாக தான் இருந்திருக்க வாய்ப்பு. அப்போ அந்த கோவில் இடத்துல தான் ரோடே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் நின்றுச்சு, வெட்டி விட்டாங்க. கோயில் அப்படியே போயிட்டு பாதையை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் அதுக்கு பிறகு சிவன் கோயில், வடசரவாக்கத்தில் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னாலும் அதெல்லாம் உள்ளே தான் போய் எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுறவங்க அந்த மசூதியில் ஒரு கட்டடத்தில் ஒரு சைடை கூட இடிக்கிறதுக்கு மனசு வரல. நான் அதை இடிங்கன்னு சொல்லலை, எல்லாம் ஒரே தராசை பிடிங்கன்னு சொல்கிறேன். இந்துக்களுடைய அடுத்த தலைமுறை இந்துக்களாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த ஆட்சி போகணும். இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு, ஆந்திரா சம்மந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து உண்மை. எஸ்சியா அம்பேத்கர் சட்டம் அப்படி தான் கொடுத்துருக்காரு. எஸ்சியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்துவாக இருக்கணும். கிறிஸ்டினாக மதம் மாறிட்டாங்க, இல்லை முஸ்லீமை மதம் மாறிட்டாங்கன்னா பிசி பட்டியலுக்கு போயிடுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ இந்த மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னா, மதம் மாறிய, அதாவது எஸ்சியில் இருந்து மதம் மாறி கிறிஸ்தவங்களாக போனவங்களுக்கும் இந்த இந்துக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன உரிமைகள், சலுகைகள் எல்லாம் இருக்கோ இதை கொடுக்கணும், இதை பிடுங்கி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தனி தீர்மானம் போட்டு பிரதமருக்கு அனுப்பி வச்சார். அவர் அதை பற்றி கண்டுக்கலை. ஏன்னா இந்தியா முழுக்க உள்ள இது இங்கே மட்டுமே மாற்ற முடியாது, இன்னும் மாற்றவும் மாட்டாங்க. ஏன்னா அம்பேத்கர் சட்டத்தை திருத்ததுக்கு மோடியார், அதனால் அதை பண்ணலை. உடனே இவர் என்ன பண்ணார்னா, கடைசியில் ஆட்சி, இந்த திராவிடியா மாடல் ஆட்சி காலாவதி ஆகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இதை 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, வில்லேஜ் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதில் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்து ஆதி திராவிடர்னு இவங்க எழுதணும். அதை எழுதுனா அவங்க எஸ்சி பட்டியலில் வருவாங்க. இவர் என்ன பண்ணார், அதில் இந்துவை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி அதில் இந்துவை மட்டும் தூக்கிட்டு வெறும் ஆதி திராவிடர்னு கொண்டு வராங்க அப்படின்னா, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஆதி திராவிடர்னு வந்துடுவாங்க, இந்துவாக இருந்தாலும் ஆதி திராவிடர்னு வந்துடுவாங்க. அப்போ ஆதி திராவிடர்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள கொண்டு போய் எஸ்சி பட்டியலில் நுழைச்சிடலாம். எவ்வளோ பெரிய நெறித்தனம் இது! இது உண்மையிலேயே எஸ்சி பட்டியலில், அதாவது இந்துவாக இருக்கக்கூடிய அந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை பாழைகள் இன்னும் ஏராளம் இருக்காங்க. கூலி வேலை செய்கிறவங்க, ரொம்ப அடித்தட்டில் வறுமை கோட்டில் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு ஏதோ ஒரு வகையில் அவங்க பிள்ளை அதுவே அந்த முறையாக அமல்படுத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சமுதாயத்தில் உள்ள வசதியானவங்க, படித்தவங்க, ரஞ்சித் அந்த சமுதாயத்தில் இருக்கதா சொல்கிறாரு. ஆனால் அவர் கிறிஸ்டின், அது அங்கேயே ஒரு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. கிறிஸ்டினாக இருந்துட்டு இந்து ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட் வச்சுட்டு அலையிறாரு. அவர் முறைப்படி அவர் நான் எஸ்சின்னு சொல்லக்கூடாது, அவர் பிசியில் இருக்கார். ஒரிஜினலாக அவர் பிசியில் இருக்கணும். ஆனால் அவர் நான் எஸ்சின்னு அதனால தான் அவர் எஸ்சின்னு சொல்லவே மாட்டார், தலித்துன்னு உருட்டுவார். இந்த கோஷ்டிகள் எல்லாமே அதே வேலையை தான் பார்க்கும். அப்போ நம்ம அந்த நீங்கள் அவர் எஸ்சியாக இருக்கிறதாகவே நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், அவர் பட்டியல் இனத்தில் இருக்கிறதாவே வச்சுடுங்க. அந்த பட்டியல் இனத்தில் உள்ள ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய பிள்ளைக்கு கிடைக்க சீட்டு இடஒதுக்கீடு கிடைக்கணுமா, இல்லை இவர் ஒரு
ரொம்ப ஆடம்பரமான ஒரு காரில் போகக்கூடிய இவங்க பிள்ளைக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்குமா? ஏன்னா இவருக்கு நல்ல கல்வி கிடைக்கும், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை ஒரு கொடுக்க முடியும். ஆனால் கூலி வேலை பார்க்குற அரசாங்க கல்வியை தவிர வேறு வழி கிடையாது. அங்கே ஒழுங்காக பாடமே ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறாங்க. அதுவும் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் சீரழிச்சு விட்டாங்க அதையும். இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இதுவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் மதம் மாறி போனவங்களும் அதையே பயன்படுத்தினாங்கன்னா ஒரிஜினலாக இந்துக்காரங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அம்பேத்கர் கொடுத்த அந்த சட்டத்தின் மூலமாக கிடைச்ச உரிமைகளையும் சலுகைகளையும் அதை பிடிங்குதுங்கிறது தானே. இதை ஒரு மாநில முதலமைச்சரை செய்கிறார் அப்படின்னா இதுதான் மு.க. ஸ்டாலின். இதுதான் இந்த திராவிடியா மாடல் 2.0 வந்துச்சுன்னா இதைத்தான் செய்யும். இதை இன்னும் வலுக்கட்டாயமாக அழுத்தமாக நடைமுறைப்படுத்துவாங்க. பண்ணும்போது அவங்க இதன் மூலமாக என்ன செய்ய வராங்கன்னா, இந்த மதம் இப்போ மாறி இருக்காங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா நல்ல வெளிப்படையாக ஒரு விஷயம் தெரியும். குறிப்பாக நாடார் சமுதாயம் மதம் மாறிட்டாங்க. மாறின பிறகு அவங்க எஃப்சியில் இருக்கணும். பிசி இந்து நாடார் அப்படின்னா பிசி தான். அப்போ மதம் மாறிட்டாங்கன்னா எஃப்சியில் இருக்கணும். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எந்த செக்ரட்டரியோ ஏதோ யாரோ ஒருத்தங்க உள்ளே புகுந்து என்ன வேலையை பார்த்து ஏதோ ஜீவோ போட்டு தான் அதை மாற்றினதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் என்ன பண்ணிட்டாங்க நடைமுறையில் இப்போ என்ன இருக்குன்னா, நாடாராக ஒருத்தர் இருக்கார், இந்துவாக இருக்கிறனாலும் பிசி தான். அவர் கிறிஸ்டினா மதம் மாறினாலும் பிசியாக தான் இருப்பார். அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அவங்க அம்பேத்கர் எழுதின சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கிறிஸ்டினா மதம் மாறிட்டாங்கன்னா அவங்க எஃப்சியில் போயிருக்கணும். அப்படி தான் இருந்திருக்கு முதல்ல முன்னாடி. ஆனால் அதுக்கு பிறகு அது மாறி போச்சு. மாறி ஏதோ ஒரு இதில் வச்சு காரணத்தை சொல்லி எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஏதோ பின்வாசல் வழியாக அதை மாற்றி விட்டுருக்காங்க. இதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? சுதந்திரத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்டினா மாறினா நாடார் சமுதாயத்தினோட மக்கள் எண்ணிக்கையை விட சுதந்திரத்துக்கு பின்னாடி மாறினவங்க அதிகம். அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட நாடார் சமுதாயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன நான் சார்ந்ததுங்கிறனால நான் சொல்கிறேன், பாதிக்கு மேலே கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க. இப்போது எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் இப்போ பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்சியில் இருக்கக்கூடியவங்களையும் எல்லாத்தையும் மதம் மாற்றுறதுக்கு துணை போடுற வேலையை தானே இவர் பண்ணுறாரு. அப்படின்னா இந்து மதத்தை அழிக்கணும். அவங்க தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. அப்போ அதுக்காக வேண்டியாவது இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி. அதுமாதிரி கனிம வளங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இருக்காது. அப்போ என்ன தான் இவங்க பண்ணியிருக்காங்க? அவங்க குடும்பத்தை வளர்த்துருக்காங்க, துபாயில் கொண்டு போய் சொத்து சேர்த்துருக்காங்க, இதை மட்டும் தான் சேர்த்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஆட்சி தேவையில்லை. அப்போ ஒழியப்பட வேண்டியது இந்த ஆட்சி முதல்ல செய்ய வேண்டிய நல்ல காரியம் இதுதான் இருக்கணும். அந்த நோக்கத்தில் தான் அமித்ஷாவும் மோடியும் இந்த முடிவை நம்ம எடுத்திருக்காங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல சீட் ஷேரிங் அதுதான் நீங்கள் கேட்ட 27 சீட்டு எப்படி அப்படிங்கிறதுல திருப்தி இல்லை தான். கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு அது நம்ம நிறைய பேருடைய கருத்துக்கள் அதுவாகத்தான் இருக்குது. அது நம்மளால் புரப்பகண்டாங்க பண்ணிட்டு இருந்தார் ஸ்டாலின். இது டெல்லிக்கு அடிமை, யார் எடப்பாடி பழனிசாமி அடிமை. அதனால தான் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். இவர் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தினார், உண்மை தான். எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் யாரை போய் பார்த்து பேசினார்? அமித்ஷாவை போய் பார்த்து பேசினார். மு.க. ஸ்டாலினை பார்த்து பேசினது யார்? பி. சிதம்பரம். இன்னும் அந்த அட்ரஸ் இல்லாத ஆள், நமக்கு வாயில் பேர் நுழையாத ஆள் தான் பார்த்தாங்க. கரெக்டு தானே? இவர் அங்கே போனாலும் பாஜகவினுடைய ஒரு மூத்த மோடிக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அமித்ஷாவை போய் பார்த்து பேச முடியுது அவரால். ஆனால் உங்களால் அங்கே போய் சோனியா காந்தியை பார்த்து பேச முடியல. பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த பப்புவை போய் பார்த்து உங்களால் பேச முடியல. நாங்கள் அங்கே போயிருந்தோம்னா போய் பார்த்து பேசவே முடியல. உங்களால் வரவும் வைக்க முடியல. அவங்களால வர வைக்க வேண்டியதானே. இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு ராகுல் காந்தி? வர வேண்டியது தானே, பேச வேண்டியது தானே கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு. ஏன் உங்களால் வர வைக்க முடியல? இவ்வளோதான் லட்சணம். அதனால் அவங்க நாங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்தது கம்மியாக கொடுத்துருக்கோம், இவர் எடப்பாடி பழனிசாமி அதிகமாக வாரி கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறதுக்கு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்குங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு இழிவுபடுத்தி கொண்டு போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதனால அந்த சீட்டு ஒரு சீட்டாவது குறைச்சி வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். இது எடுத்த முடிவு டெல்லியில் தான். அது குறிப்பாக அமித்ஷா தான். அவர் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் கிடையாது. அதனால் தெளிவாக அந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை சீட்டு இதில் பெரிய விஷயம் இல்லை. ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருந்தாலே ஓகே தான். 27 சீட்டுங்கிறது ரொம்ப கம்மியான சீட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு சீட்டு தான் இது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகமான எண்ணிக்கையில் போட்டு மதவெறி பிடிச்ச ஒரு ஆளாக இருக்க மாட்டார். இந்து மத வெறியனாக இருக்க மாட்டார். இந்து மதத்துக்கு எதிரான விரோதியாக இருக்க மாட்டார். இந்து மதத்தையும் நம்ம எல்லாத்தையுமே மதிப்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் வந்த பிறகு கருணாநிதியை விட இருந்தாலும் மோசமாக தான் பண்ணியிருக்காரு. அப்போ அதனால அந்த நடுநிலைமையோடு நினச்சி 2024 2021 இவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ நம்ம போட மாட்டாங்க. அப்புறம் இந்த சீரழிஞ்ச ஒரு ஆட்சியை கொடுத்ததுனால அதில் அதிருப்தியான மக்கள், இந்த ஆட்சிக்கு மேலே கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கார்.
அந்த 4 வருஷத்துல சட்ட ஒழுங்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த அளவுக்கு கேடுகெட்டத்தனமெல்லாம் போகலை. ரவுடி சாம்ராஜ்யம் இந்த மாதிரி நடக்கலை. இந்த 2 வயசு பொண்ணு குழந்தையெல்லாம் போய் கற்பழிக்கக்கூடிய சம்பவம்லாம் நடக்கலை. கட்டுப்பாட்டாக தான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அது நல்லாவே இருந்துச்சு. அதனால் அது ரொம்ப இவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை விட பல மடங்கு அது நல்ல ஆட்சியை தான் அவர் கொடுத்துருக்காரு. இந்த இதனால் பார்க்கும்போது கண்டிப்பாக பிஜேபி அதிமுக அணிக்கு 41% நான் சொன்னேன். ஒரு 2% குறைஞ்சி 39 வந்தால் கூட இந்த இழப்பை ஈடுகட்டுற மாதிரி அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டு நடுநிலைமை ஓட்டு இங்கே திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா எப்படி 42-43% மேலே தான் பிஜேபி அதிமுக அணிக்கு கிடைக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் திமுக அணியினுடைய ஓட்டு 35% கீழே தான் போய் நிற்க போகுது. இவர் விஜயனுடைய ஓட்டு கண்டிப்பாக ஒரு 12% வரைக்கும் கிடைக்கலாம். கிடைக்குமா இல்லையாங்கிறது கிடைச்ச பிறகு தான் தெரியும். இதுதான் சார் நிலவரம். ஓகே சார். சமீபத்தில் சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவில் ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. அதாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்குமா இல்லை ஹோட்டல் உணவகம் பிடிக்குமா அப்படின்னு கேட்கறத பார்த்தீங்கன்னா, நடிகையும் மனைவியும் ஒன்றாக முடியுமா அப்படின்ற ஒரு பதில் கொடுத்துருக்காரு. ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? அது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாக்காரனாக இருந்து இதை சொல்லியிருக்க வேண்டாம். தேவையில்லாத ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். நடிகை அதாவது வீட்டு சாப்பாடு மனைவிங்கிற மாதிரியும் இது ஹோட்டல் சாப்பாடு நடிகைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் மனைவி அவர் உதாரணம் அதுக்கு அடுத்த வாரத்தை சொல்கிறாரு. மனைவி நிரந்தரம், அதை வீட்டு சாப்பாடு நிரந்தரங்கிறதா சொல்ல வராரு. அந்த இடத்துல ஒரு சொன்ன உவமை மனைவி நிரந்தரம், ஹோட்டல் சாப்பாடு நடிகை நிரந்தரம் இல்லை அப்படின்னா எல்லாருமே மனைவியை ஒருத்தையை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி நடிகை கூட சுற்றிட்டு திரையாங்கிற மாதிரி ஒரு மீனிங் உள்ள வருதுல்ல. அது தப்பான ஒரு இதை தானே அவர் சொல்கிறார். அவர் சொன்னதுக்கு வேற காரணமாக இருக்கலாம், அவர் சொல்ல வந்தது வேற விஷயமா இருக்கலாம். ஆனால் அவர் வாயில் சொன்ன விஷயம் இது தானே. அவருக்கு மகனே நடிகை தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நடிகர், அவரோட மகன் நடிகர், 2 மகனும் நடிகர்கள். அதில் மகன் அந்த சூர்யா கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஜோதிகா ஒரு நடிகை. அப்போ நடிகையை மனைவியாக பார்க்க சூர்யா பார்க்கணுமா இல்லைன்னா நடிகையாக பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? அது ஒரு இது இருக்குல்ல, தப்பான அதாவது வாய் பேசும்போது இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடா கூடமா என்னதையாவது பேச வேண்டியது தப்பு தானே. நீங்கள் நடிகை அப்போ நீங்கள் ஒரு நடிகராக இருந்து ஒரு நடிகர் குடும்ப தலைவனாக இருந்து இவ்வளவு சாவ போகக்கூடிய வயசு வந்த பிறகும் ஒரு நடிகையை ஒரு பெண்ணாக பார்க்க முடியல. உங்களால் ஒரு பெண்ணாக பார்க்க முடியல. அந்த இடத்துல அது தப்பாக தானே தோணுது. ஒரு நடிகைன்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. உங்கள் குடும்பத்திலே ஒரு நடிகை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த ஜோதிகாவை கூட நீங்கள் ஒரு நடிகையாக தான் பார்க்குறீங்க. உங்கள் மருமகளாக பார்க்கல, உங்கள் மகனுடைய மனைவியாக உங்களால் பார்க்க முடியலை. அந்த மாதிரி தானே நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது. தவறான ஒரு விஷயம். இவ்வளோ வயது முதிர்ந்த ஒரு அனுபவசாலி, இன்னும் சொல்ல போனால் ஒழுக்கத்தில் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. சினிமா துறையில் அவரை பற்றி பேசும்போது அவர் அந்த அந்த செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒழுக்கம்னு எடுத்துடுங்க நாகரீகமாகவே. அந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சொல்லி அவரை சொல்லுவாங்க. டி ராஜேந்திரன் சொல்லுவாங்க, இவரை சொல்லுவாங்க. அவர் டி ராஜேந்திரோட இவர் சீனியர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயரத்தில் இருந்த ஒரு மனிதர் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஊமை இதெல்லாம் சொல்லி பண்ணுறது எந்த வகையிலும் ஏற்புடையது இல்லை. இது பெண்களையே நடிகை சொன்னாலும் பெண்ணை சொன்னாலும் ஒன்று தானே. அந்த இடத்துல இவர் சொன்னது தவறான அது நிறைய பேர் அதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. வழக்கம் போல் இவருக்கு போராத நேரம்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இணைந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.